ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சில வருடங்களுக்கு முன்னாடி நயன்தாரா நடிப்பில் வெளியான மூக்குத்தி அம்மன் படத்துடைய மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து தற்போது மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அம்மன் கேரக்டரில் நடிச்சிருந்த நயன்தாரா செகண்ட் பார்ட்லையும் அம்மனை நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மூக்குத்தி அம்மன் பார்ட் 2க்கான பூஜை விழாவை நடத்தியிருக்காங்க. சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக செட் போடப்பட்டு பட துவக்க விழாவும் நடந்திருந்துச்சு. இந்த விழாவில் நடிகைகள் குஷ்பு, மீனா, ரெஜினா கெசன்ட்ரா மற்றும் படத்துடைய இயக்குனர் சுந்தர்சி, தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ், நடிகர் யோகி பாபு உள்ளிட்ட படக்குழுவினர் கலந்துட்டு இருந்தாங்க. மேலும் இந்த விழாவில் பாஜக மத்திய அமைச்சர் எல் முருகன் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருந்தார். இந்த நிலையில் பூஜை நிகழ்ச்சியில் நயன்தாரா ஓவராக ஆட்டிடியூட் காட்டுறாங்க. நடிகை மீனாவை அவங்க கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நயன்தாரா மேலே நிறைய விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு. ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தவங்க தான் நடிகை மீனா. எத்தனையோ ஹிட் படங்கள்லையும் அம்மன் படங்கள்லையும் அவங்க நடிச்சிருக்காங்க. சைல்டு ஆர்டிஸ்டாகவே பல படங்களில் நடித்த மீனா அதுக்கப்புறமா ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சத்யராஜ், பிரபு, கார்த்திக், அஜித் அப்படின்னு நிறைய மாஸ் ஹீரோஸ்க்கு ஜோடியாகவும் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 45 வருஷமாக எத்தனையோ படங்களில் நடிச்சிருக்காங்க. எந்தவித ஆபாசமும் இல்லாமல் ஹோம்லி லுக்லேயே நடித்து அசத்தினவங்க தான். தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு பல மொழிகளில் இன்றைக்கும் நடிச்சிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில் தான் மூக்குத்தி அம்மன் 2 பூஜை விழாவில் கலந்துட்ட மீனாவுக்கு ஒரு ஹாய் கூட நயன்தாரா சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. குஷ்பு மற்றும் மீனா 2 பேரும் ஒன்றா தான் மேடைக்கு வந்தாங்க. அப்போது குஷ்புவை ஹக் பண்ண நயன்தாரா மீனா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை, சின்னதாக ஒரு ஸ்மைல் கூட பண்ணலை. 2 பேரும் ஒன்றா பக்கத்தில் இருந்தப்பையும் பேசிக்கவே இல்லை. இதனால் மீனா ஒரு சீனியர் நடிகை அப்படின்னு கூட பார்க்காம நயன்தாரா ஓவராக ஆட்டிடியூட் காட்டுறாங்க. ஈவன் மீனா முகத்தை கூட நேருக்கு நேர் பார்க்குறதையும் தவிர்த்துட்டே இருந்தாங்கன்னு விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் நடிகை மீனா போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணி இன்டைரக்டாக பதிலடி கொடுத்துருக்காங்க. மீனா தன்னுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில் நிறைய ஆடுகள் கூட சிங்கம் இருக்கிற மாதிரி பிக்சரை ஷேர் பண்ணி, எப்பயும் தனியாகவே இருக்கிற சிங்கம் ஆடு தன்னை பற்றி என்ன நினைக்குது, என்ன சொல்ல வருது அப்படின்னு எதை பற்றியுமே கவலைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களோட நல்ல மனசை மட்டும் நினச்சி பெருமைப்பட்டுக்கோங்க, எல்லாருக்கிட்டையும் அது இருக்காது, எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு மீனா சொல்லியிருக்காங்க. மேலும் நேற்று முன்தினம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்க முடியல அப்படின்னா உங்களை பற்றி புரணி பேசிட்டே இருப்பாங்க, தப்பாக பேசுவாங்க, உங்களை ஒதுக்கியும் வச்சுருவாங்க. கண்டிப்பாக உங்களை வெறுக்கிறதுக்கு மற்றவங்களையும் கூட்டு சேர்த்துப்பாங்க. உங்களை பற்றி யார் என்ன வேணால் நினச்சிட்டு போகட்டும்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேறு லெவல் ஃப்ரீடமுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மீனா பொறுத்த வரைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இப்படிலாம் போஸ்ட் போட மாட்டாங்க. நயன்தாராவுக்கு சிறப்பான பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் போஸ்ட்டு ஷேர் பண்ணிட்டு வராங்க. கடந்த சில மாதங்களாகவே நயன்தாரா அடிக்கடி சர்ச்சையில் சிக்கிறதா வழக்கமாக வச்சுட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி தனுஷ் கூட பிரச்சனையாகி அந்த வழக்கு கோர்ட்டில் போயிட்டுருக்கு. மேலும் பொது நிகழ்ச்சியில் கை கொடுக்க மறுத்தது, லேடி சூப்பர் ஸ்டார் சர்ச்சை அப்படின்னு பல சர்ச்சைகளில் அவங்க சிக்கிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் தற்போது இந்த பிரச்சனையும் சேர்ந்துருக்கு.